உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க பிரியாணி, இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த அன்பாக்சிங் வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓபன் பண்ணு. கரெக்டா வந்துருவான் இவன். அன்பாக்ஸ் பண்ணும்போதெல்லாம் வந்துருவான் இவன். ஒன்னே நான் கூப்பிடவே இல்லைங்க. நீ கிளம்பு. இங்கே பாரு என் கை எப்படி நீ பரண்டி வச்சிருக்க பாரு. இங்கே பாருங்க எப்படி பரண்டிடுச்சு பாருங்க. வெளில போச்சுன்னு உள்ள தூக்கி விட்ட இந்த மாதிரி பரண்டி விட்டுட்டு. இன்னைக்கு ஸ்டவ் தாங்க வாங்கியிருக்கேன். நான் வாங்கலைங்க, என்னோட தங்கச்சி தான் வாங்கியிருக்கா ஸ்டவ் வந்து. சரி அவளது நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோ காட்டலாம் அப்படின்ட்டு நீங்கள் வேணால் எடுத்துக்கிறேங்கான்னு சொன்னா. சரி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். பட்டர்ஃப்ளை ஸ்டவ் தான் எடுத்திருக்கோம். 3 பர்னர் உள்ளது எடுத்திருக்கேன். இதோடைய விலை என்னன்னு தான் 3310. ஏடா நீ வெளில வாடா. இவன் பிடிச்சி வெளில விடுச்சேண்ணா. வா ஸ்டவ் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கா ஸ்டவ் வந்து. இது ஒன்று வா போங்க. ஒன்று இங்கே யார் கூப்பிட்டா? பாருங்க நல்லா இருக்கா ஸ்டவ்? நல்லா இருக்கா? சரி சரி. இதோடைய விலை 3310ங்க. 3310 இது கொடுக்கலான்னு பாருங்க. பாருங்க 3 பர்னர். நல்லா இருக்கு ஸ்டவ் வந்து, அவ்வளோ சூப்பராக இருக்கு. இதுவும் நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்து நான் தான் ஆர்டர் போட்டது. லைட்டுலாம் இதுக்கு தர மாட்டாங்களோ? நல்லா இருக்குங்களா ஸ்டவ் வந்து? நல்ல வெயிட்டாக இருக்குது ஸ்டவ் வந்து. சூப்பராக இருக்குங்க. மேட் இன் இந்தியா. என்ன சொல்லு. இது டேமேஜ் இருக்க மாதிரி இருக்குதோ? நம்ம ரிட்டர்ன் வேணால் போட்டுக்கலாம். அந்த மாதிரி டேமேஜ் இருந்துச்சுன்னா. இது டேமேஜான்னு முதல்ல பார்க்கலாம். ஆபிதா கூப்பிட்டு நம்ம கேட்டோம். ஆமாம் அங்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. பாருங்க இது என்னன்னு தெரியல. இங்கே ஒரு மாதிரி இருக்குது. இதை எப்படி தீக்காட்டு பார்ப்போம். இது டேமேஜ் தானோ? எடு இப்போ கீழே வை. ஆனால் இந்த பக்கம் ஒரு மாதிரி, இந்த பக்கம் ஒரு இங்கே இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ நம்ம ஆபிதா விட்டு தான் ரிட்டர்ன் போட சொல்லணும். ஆபிதாட்ட கேட்டுட்டு பாருங்க. இது வந்து எங்களுக்கு டேமேஜாக என்னன்னு தெரியலை. இந்த மாதிரி இங்கே கேப் விட்டுருக்கு. ஆனால் அங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. இது பழசுண்ணே. அப்படியா? பிளிப்கார்ட்ல அப்படி காட்டுறாங்கல்லண்ணே. அப்படிங்களா? சரி சரி. அப்படிங்களா? இதெல்லாம் கரெக்டா இருக்கு. அதுல தான் டேமேஜா இருக்குது. எல்லாமே இதா இருந்துக்குது. அதுக்கு தான் கூப்பிட்டது. அந்த ஸ்டவ் வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டவ் வந்து இது வந்து பாருங்க நல்லா இருக்குது. இது வந்து அதில் வந்து இந்த பர்னர்லாம் இப்படி சரிஞ்சு எல்லாமே இப்படி சரிஞ்சு இருக்கும். அப்புறம் வந்து இங்கே இந்த இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே சரியாக ஃபிட் பண்ணாமல் அப்படியே ஓப்பனாகவே லைட்டாக ஒரு பக்கம் ஓப்பனாகவும் ஒரு பக்கம் இதாகவும் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டவ் வந்து நல்லா இருக்கு. நல்லதாகவே கொடுத்துருக்காங்க. இதோடைய விலை 3310 ரூபாய். இது வந்து
இவன் பாருங்கள் எங்கே படுத்துருக்கான் பாருங்கள். ஹோல் பட்டுக்குட்டி ஒரு கவரு அதில் வந்து ஒரு பாக்ஸ் விட மாட்டான். எது கிடைச்சாலும் அதுக்குள்ளே போய் ஜம்முன்னு போய் படுத்துக்கிடுவான். எப்படி படுத்துருக்கான் பார்த்தீங்களா? சரி படுத்துக்கோ நீ. இப்போ அடுத்து வந்து நான் வந்து ஒரு கரண்ட் ஸ்டவ் வந்து வாங்கியிருக்கேன். அதையும் இப்போ பார்க்கலாம் வாங்க. இதோட ஐபெல்ல வந்து ஒரு கரண்ட் ஸ்டவ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பார்க்கலாம். இப்போ கரண்ட் ஸ்டவ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோடைய விலை என்ன வந்துருங்க 1300 ரூபா தான் இந்த கரண்ட் ஸ்டவோடைய விலை. ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. ஸ்டவ்வும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமேட்டு கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டுங்க. அப்படியே என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இனி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.